நாங்கள் மொரட்டுவ 2025ஆம் ஆண்டு செஞ்சு கொண்டிருக்கோம். இதுக்கு முதல் 40 கேள்வி செஞ்சு 2 வீடியோ போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. 41வது கேள்வி பாருங்க. ஒரு முனை திறந்துள்ள குழாய்கள் ஏகமாபியின் நீளங்கள் 40.5 சென்டிமீட்டர், 42 சென்டிமீட்டரும் ஒரு முனை திறந்துள்ள குழாய்கள், சரியா? அவற்றின் முனை திருத்தங்கள் 0.5 1 சென்டிமீட்டரும் ஆகும். குழாய்கள் இரண்டும் அடிப்படை தொனியில் ஒலியினை எழுப்புமாறு ஒரே இசைக்கவையுடன் 2 வேறு சந்தர்ப்பங்கள்ல ஒருமித்து அதிர்விக்கப்பட்ட போது 5 ஹெர்ட்ஸ் மீட்டருடைய அடிப்பானது உருவாகியது. இசைக்கவையின் மீட்டர் என்ன? இதான் உட கேள்வி, சரியா? ரைட். இப்ப இங்க பாருங்க. இப்ப 41 ஒரு முனை மூடிய குழாய் 2 குழாய் தாராங்க, தெரியுதானே? ஓகே. இதுவும் அடிப்படை, இதுவும் அடிப்படை. 2 பேரும் நீளமும் வேறானே. நீளம் வேறண்டா அவங்க அடிப்படை மீட்டர் மாறுபடும். ஒரு ஆள் 40.5 சென்டிமீட்டரா, மற்றாள் 42 சென்டிமீட்டரா, சரியா? 42 சென்டிமீட்டரா. ஓகே. அப்ப இவர முனை திருத்தம் 0.5, இவ்வளவு 0.5, இவ்வளவு நீளம், இந்த அலைநீள இந்த லண்டாட இந்த நீளம் எவ்வளவா இருக்குமெண்டா 40.5 எவ்வளவு 41 இருக்கும். அது விளங்குதா? அதே மாதிரி மற்றாள் 1 சென்டிமீட்டரா முனை திருத்தம். அப்ப இவர் இந்த λ/4 43 சென்டிமீட்டர் இருக்கு. ஏன்னா முனை திருத்தம் 1 சென்டிமீட்டர் வந்திருக்காங்க, சரியா? ரைட். இப்ப இசைக்கவை என்ன செய்யுது? 2 பேரோடையும் வேற மீட்டரோட எஃப் வேண்டா, இவருக்கும் இடையில அடிப்பு வருகிறார். எவ்வளவு அடிப்பு? 5 ஹெர்ட்ஸ் வருகிறார், சரியா? ஓகே. எங்களுக்கு தெரியும் 2 சந்தர்ப்பத்திலையும் எஃப் நெறித சமன் உண்டியங்கள் எல்லாம் போடலாம், இல்லையா? நீளம் கூடிய ஆளுக்கு ஃப்ரீக்குவென்சி குறைய இருக்கு. இவரு எஃப் வேண்டா, இவரு 5ஆல கூட இருக்கும், 5ஆல குறைய இருக்கும். ஏன்னா நீளம் கூடனா ஃப்ரீக்குவென்சி குறைய, நீளமே தானே கூட, சரியா? அப்ப என்ன போடலாம்டா, எஃப் +5 நெறித சமன் ஒண்டியங்கள் 41, சரியா? எஃப் -5 நெறித சமன் ஒண்டியங்கள் 43, 2வது ஈக்குவேஷன். சரி, அது நீங்க எதை காணணும்? கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட இசைக்கவையின் ஃப்ரீக்குவென்சியா கேட்டிருக்காங்க, ஓகே தானே? சரி, இப்ப நாங்க இதால சுருக்குவோம். எஃப் +5 எஃப் -5 43 41 வரும், சரியா? இப்ப இதை நீங்க குறுக்கு பெருக்கம் செஞ்சு சுருக்கலாம். அதை விட என்ன செய்யலாம்டா, இதையும் கூட்டுவோம். சுருக்க நீங்க பேசிக்கல படிச்சிருப்பீங்க. இதையும் கூட்டினா 2f வரும், சரியா? அதே வேலையை அங்க மேலையும் செய்யணுமா? அப்ப 84 வரும். பிறகு கழிச்சு விடுறேன், கழிச்சு விட்டா 10 வரும். இதை கழிச்சு விட்டா 2 வரும், சரியா? அப்ப 2 இதத்தின 5. அப்ப 84 5ஆல பெருக்கி 2ஆல பிரிச்சு விடுங்க, சரியா? அது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆல சுருக்கம் எத்தனை வரும்? 42 வரும். 42 தர 5, 40 கண்டா 200, 5க்கா 2 10, 218 வரும். ஸோ 210 ஹெர்ட்ஸ் வரும். ஸோ 41க்கு 5வது விடை வரும், சரியானே? அப்படி இந்த கேள்வியை நீங்க செய்யலாம், ஓகே? சரி, அது நீங்க சுருக்கல் நீங்க வேணுமெண்டா குறுக்கு பிறகு நீங்க செய்யுங்க, அது உங்களோட விருப்பம், சரியா? ஓகே. அடுத்த 42வது கேள்வி, சரியா? பாருங்க, ஆழமான
நீர்நிலை ஒன்றின் அடியில் இருந்து வெளிவரும் வளிக்குமிழியின் கனவளவு 2 சென்டிமீட்டர் கனம். அதன் மேல் நோக்கிய இயக்கத்தில் நீரின் மேற்பரப்பிலிருந்து அது 10 மீட்டர் ஆழத்தில் உள்ள கணத்தில் கனவளவு 10 சென்டிமீட்டர் கனமாம். சரி, இப்ப நாங்கள் சின்ன ஒரு படம் ஒன்று பெறுவோம் விளங்குறதுக்காக. 42வது கேள்வி. இது ஒரு நீர்த்தேக்கம். இது அடி கண்டு வைங்க, இது மேற்பரப்பட்டு வைங்க. சரியானே? அடியில உருவாகுறாம். அடியில உருவாகிற வளிக்குமிழியின் கனவளவு 2 சென்டிமீட்டர் கனமா. வடத்தை உருவாகுது 2 சென்டிமீட்டர் கனவளவு. சரியா? இது அப்படியே மேல வரக்குள்ள இங்க இருந்து ஒரு 10 மீட்டர் ஆழத்துல அவரை கனவளவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேண்டா சொல்றாங்க 10 சென்டிமீட்டர் கனமா. 10 சென்டிமீட்டர் கனம். அது மேற்பரப்பை வந்து அடையக்குள்ள அவரை கனவளவு 20 சென்டிமீட்டர் கனமா. 20 சென்டிமீட்டர் கனமா. கேள்வி, இந்த ஆழம் தான் உள்ள கேள்வி. H. சரியா? ஓகே. தரவு மேல் அவங்க இனி சமன்பாடை பார்க்கறத நீங்க பாவிக்கிறதுக்காக கதைக்காங்க. பிவி எங்கேயே பாவின்றதுக்கு சொல்றாங்க. வெப்ப என்ன மாறல, அந்த நம்பர்ஸ் வாயு மூலக்குற நம்பர் மாறல, கரையில நீ அந்த சமன்பாடை பாவிக்கிறதுக்கான விளையாட்டு நடக்குது. சரியானே? இப்ப பாருங்களா சொல்ற கேளுங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கு நாங்க பாவிக்க போறது பிவி சமங்கியே தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? இப்ப மேல வர 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 பிரஷர் குறைஞ்சு கொண்டு வருகிறது. அதனால கனவளவு கூடிக்கொண்டு வருது இல்லையாவோமா? கீழே வர 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 மேல வர வர பிரஷர் குறையுது. அப்ப கனவளவு, அதாவது கனவளவு கூடிக்கொண்டு வருது. இந்த சரி பாருங்க, அந்த மீன் வந்து போக்குள்ள பபிள்ஸ் விடுமானா பபிள்ஸ் வளர்ந்து கொண்டு போகும். அது காரணம், அது ஒரு காரணம். சரியா? பிவி சமைக்கையும் ஒரு காரணம். சரியானே? ஓகே, இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இவர நம்ம வளிமண்டல அமுக்கத்தை 10 மீட்டர் நீர் நிரல் வைங்க. 10 மீட்டர் நீர் நிரல் வளிமண்டல அமுக்கம். உங்களுக்கு தெரியும் 10 மீட்டர் உயரமான நீர் நிரல் ஏற்படுத்துற அமுக்கம். 10 மீட்டர் உயரமான நீர் நிரல் ஏற்படுத்துற அமுக்கம் தான் வளிமண்டல அமுக்கம். அல்லது அது ஒரு ஏற்றியம் கதைக்கிறேன். அதில் 76 இரச நிரல் கழிச்சா 76 சென்டிமீட்டர் உயரமுடைய இரச நிரல் ஏற்படுத்துற அமுக்கமா இருக்கு. எப்படியும் கதைக்கலாம். சரி, இப்ப நான் சொல்றேன், இப்ப இங்க இது 10 தானே. இப்ப பாருங்க, இங்க இருந்து இங்க போக்குள்ள, அதாவது இதை நீங்க ஏ என்று வைங்க, இதை பி என்று வைங்க, சி என்று வைங்க. நிலைகள் பில இருந்து சிக்கு போக்குள்ள பாருங்க என்ன நடந்திருக்கு. கனவளவு 2 மடங்கா இருக்கு இல்லையாவுமா? கனவளவு 2 மடங்கா இருக்கு. அப்ப ஒரு அமுக்கம் அரைவாசியா இருக்கணும் இல்லையாவுமா? அதே மாதிரி இங்க இருந்து இங்க பாருங்க, சும்மா விளங்கப்படுத்த இந்த கேள்வி டக்குனு செய்யலாம், குயிக்கா செய்யலாம். அந்த கேள்வி இது 2 சென்டிமீட்டர் கனம் 20 ஆயிருக்கு. அப்ப கனவளவு எத்தனை மடங்கு ஆயிருக்கு? கனவளவு 10 மடங்கு ஆயிருக்கு. ஏன்னா இப்ப இங்க இருந்து இப்படி சீல இருந்து ஏக்கி வருவோமே, சீல இருந்து ஏக்கி வந்தா கனவளவு 10 மடங்கால குறையுதுன்னா அமுக்கம் 10 மடங்கால கூடிக்கணும். விடத்தடிக்கிற அமுக்கம் 10ண்டா விடத்தைக்கிற அமுக்கம் எவ்வளவு இருந்திருக்கணும்? 10 மடங்குண்டா விடத்தைக்கிற அமுக்கம் 100 இருந்திருக்கும் இல்லையோமா? விடத்தைக்கிற அமுக்கம் 100 இருந்திருக்கும். விடத்தடிக்கிற அமுக்கம் 100ண்டா விடத்தை 10 விடத்தை 100ண்டா எவ்வளவு உயரமா இருக்கணும்? 90 மீட்டரா இருக்கணும். விடைதா இது 90 மீட்டரா இருக்கணும். 90 மீட்டர் உயரமான நீரில் ஏற்படுத்துற அமுக்கம். அதான் கேள்வியாக்கு கேள்வியா தானே. தன்னால் செஞ்சு பார்த்த மறந்துட்டு அதுதான் கேள்வியும் அதுதான். இப்ப இந்த கேள்விக்கு விட 90 தான். சரியா? ஓகே. இப்ப 10 மீட்டர் ஆழத்துல நீங்க இந்த அமுக்கத்தை கண்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த 10 மீட்டர் தேவை அந்த கேள்விக்கு. நான் நினைக்கிறேன் வளிமண்டல அமுக்கத்தை 10 மீட்டர் நீர்ல எடுக்கிறதுக்காக தான் கூட தெரியல. இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப வளிமண்டல அமுக்கம் 10 மீட்டர் நான் எடுத்தேன் நான் தானே. இப்ப நான் நினைக்கிறேன் இங்க இருந்து இங்க பாவிச்சா கனவளவு அரவாச ஆகுது, அமுக்கம் 2 மடங்கு ஆயிடுச்சு பாருங்க. இது 10ண்டா 20 பாருங்க. அதுக்காகத்தான் இருக்கு போல. சரி, ஓகே ஓகே. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த தரவு எதுக்கு தரப்பட்டிருக்குன்னா வளிமண்டல அமுக்கத்தை காண்றதுக்கு. இப்ப நீங்க C2B வரக்குள்ள கனவளவு அரவாச ஆகுது, அமுக்கம் 2 மடங்கு பாருங்க. ஏன் இவ்வளவு 10 20 இருந்தா தானே இது 10 தானே 20 வரும். வளிமண்டல அமுக்கம் 10 மீட்டர் நீரில் கண்டுபிடிக்கிறதுக்காக தந்திருக்காங்க போல எனக்கு இந்த தரவு. இந்த 10 மீட்டர்
விளங்குதா கலைக்கிறது? சரி, அப்படி நாங்க செய்ய முடியும். ஓகே, அடுத்த கேள்வி. அதுக்காக தான் தரப்பட்டிருக்கு. ஓகே, சரி சரி சரி. 43வது கேள்வி அடுத்தது. என்ன வளிமண்டல பக்கம் தரவுல தரலையே அவங்க என்ன? என்ன 12 இருக்கலாம், சரி 9 இருக்கலாம், சொல்லிடாதானே? அதுக்காக தான் கேள்வி போட்டுருக்காங்க போல கிடக்குது. சரி, ஏதோ பாப்பா. அடுத்தது 43. புள்ளி புள்ளி ஒளிமுதல் ஒன்றின் காரணமாக புள்ளி ஏயில் உருவாகும் ஒளிச்சரிவு மட்டத்தை விட புள்ளி பியில் உருவாகும் ஒளிச்சரிவு மட்டம் 20 டெசிபல் குறைவாக உள்ளது. சரி, என்னவா? 43வது கேள்வி. ஒரு புள்ளி ஒளி முதல் இருக்கலாம், அதன் காரணமாக ஏயில உருவாகிற ஒளிச்சரிவு, ஏ என்ற புள்ளி இருக்கு, பி என்ற புள்ளியும் இருக்கட்டு வைங்கள, 2 புள்ளி இருக்கு. ஏயில உருவாகிற ஒளிச்சரிவு மட்டத்தை விட பியில் உருவாகும் ஒளிச்சரிவு மட்டம் 20 டெசிபல் குறையாம். அப்ப ஏயில ஒருவேளை பீட்டா பிளஸ் 20 இருந்தால் இதுல பீட்டாவாக இருக்கும். சரியா பிள்ளையா? என்ன பாருங்க, ஏயில் உருவாகும் ஒளிச்சரிவு மட்டத்தை விட பியில் உருவாகும் ஒளிச்சரிவு மட்டம் 20 டெசிபல் குறைவாக உள்ளது. சரி, அப்படியே குறைய இருக்கின்றது கொஞ்சம் தூரமா இருந்திருக்கு போல. தூரமா இருந்து ஒளிச்சரிவு குறைஞ்சா ஒளிச்சரிவு மட்டம் குறையும் தானே? சரி, ஏகமா பி ஆகியவற்றுக்கிற தூரங்கள் ஆர்ஏ ஆர்பி. இது என்னடாப்பா சின்ன கேள்வி தானே, ஆர்ஏ ஆர்பி. இது நாங்க நேரடியாக ஷோட்டெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க தியரிகள். என்னண்டா ஒளிச்சரிவு மட்டம் இதை போல இதுக்கு 20 கூடண்டா, 20 கூடண்டா ஒளிச்சரிவு மட்டம், ஒளிச்செறிவு 100 கூட இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? 100 மடங்கு கூட இருக்கு. இது 5000 இருந்தா இது 100 5000 இருக்கும். நீங்க தியரில படிச்சிருப்பீங்க. இது 5000 தான் 100 5000 இருக்கு. ஆனா ஒளிச்செறிவுன்றது தூரத்துல வர்க்கத்துக்கு என்ன நேர்மாறு விதசமம். அப்ப இது ஐந்த வர்க்கம் என்ன? அப்ப இது 6000 இருந்தா இது 10000 இருந்திருக்கும். இது 1 மீட்டரா இருந்தா அது 10 மீட்டரா இருந்திருக்கும். சரியா இல்லையா? தலைகீழாத்தான் இருக்காது. 6 வர்க்கம். 100 நீங்க 10 தான் பார்க்கணும். ஒன்றுக்கு ரூட் எடுத்தாலும் ஒன்றுதான், வர்க்கம் எடுத்தாலும் ஒன்றுதான். விளங்கிட்டா? நான் என்ன சொல்ல வரேன்டா, நிச்சயமாக இதுல ஆர்பி என்றது பெருசாக இருக்கும், 10 மடங்கு பெருசா இருக்கும். இது நீங்க தியரிகள்ல படிச்சிருப்பீங்க. 4வது விடை இதுக்கு பொருத்தமான விடை. இதுல பிரச்சனை ஒன்றும் இல்லையே. என்ன விளங்குதா காய்க்கிறது? இப்ப 10 இப்ப ஒளிச்சரிவு மட்டும் இவரை போல ஒரு 30 கூடண்டா 13 மடங்கு கூட இருக்கும். இதே போலது 40 கூடண்டா 14 மடங்கு கூட இருக்கும். ஒளிச்சரிவு 4 மடங்கு. ஆனால் இதுல வர்க்கம் இருக்கு, தலைகீழா வர இருக்கு. நீங்க யோசிங்களேன், கிட்ட இருந்தா தான் ஒளிச்சரிவு கூட இருக்கும். கிட்ட இருந்தா அப்ப இது கிட்டது தூரம். ஆர்பி தான் பெருசா இருக்கு, ஆரையை விட 10 மடங்கு கூட இருக்குமா? ஓகே, சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட், 44வது கேள்வியா? சரியா? ரைட், பாப்போம். காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் கலத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. XY கிடைப்பட்ட 1 ஓம் தடையினூடான மின்னோட்டம் கேட்டிருக்காங்க. சரிதானே? ஓகே, நான் சேர்க்கிற கீறேன்னா 44. படங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. வேற வேற ஷேப்புகளை கீறுறாங்க. என்ன ஷேப்ல கீறாலும் கம்பி எல்லாம் அப்படி முக்கோண ஷேப்ல இருக்கிறல சர்க்கிட் உண்மையா அது ஒரு வயர் தானே, அது சும்மா சுத்தி சுத்தி கிடக்கும். சரியா? நாங்க சும்மா ஸ்டைலுக்காக அப்படி கீறுறோம். சரியானே? இப்ப இதுல இப்படி இருக்கு பாருங்களா. நான் இப்படிதான் கீறிருக்கேன். 6 அதே படத்தை கீறேன். இல்லாட்டி விடுங்க, என் விடுவான். ரைட், 6, இது 6, இதுவும் 6,
இப்படி சதுரமாக்குறதுனால உண்டு தானே சரியா வடிவுக்காக இப்படி கீற சேர்க்கிட்டு ஆனால் இப்படி பயர் இப்படி நிற்காது சரியா ரைட் 6 6 1 6 6 1 1 XY ஓகே இப்போ இங்கே பாருங்க இதான் XY இப்போ இயலுமான அளவுக்கு சுற்ற சுருக்கலாமான்னு பார்ப்போம் கரண்ட காணும் முதல் எடுத்தோம் அதான் பார்க்கணும் 6க்கும் 6க்கும் என்ன சமானம் பார்த்தா 6க்கும் 6க்கும் 3 6க்கும் 6க்கும் 3 6க்கும் 6க்கும் 3 சரி 6க்கும் 6க்கும் 3 இப்ப இந்த சுற்ற பாருங்க இப்ப இந்த இருக்கிற ஒரு ஓமை நீங்க பெற்ற அகத்தடமாய் யோசிக்கலாமா இந்த ஒரு ஓமை அகத்தடமாய் யோசிக்கலாம் பிரச்சனை ஒண்ணும் வராதா இந்த ஒரு ஓமை இந்த காலத்துல அகத்தடமாய் யோசிக்கலாம் இந்த சர்க்கிட் எப்படி சொல்லுங்க நல்ல சமச்சீரா இருக்கு பாருங்க சமச்சீராக இருந்தால் நாங்கள் கரண்ட கோப்பி பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா ஃபோல்டிங் சிமெட்ரி மிரர் சிமெட்ரி என்று படிச்சிருப்பீங்க அந்த சமச்சீர் முறையில் அப்ப நாங்க இதுக்கு ரெண்டும் சரியா வரும் அப்ப நீங்க இது ஐய வழங்குனா இதுவும் ஐயத்தான் வழங்கும் இதால வாரது 2 இருக்கும் சமச்சீரா இருக்கிறதால கதைக்கு என்ன நீங்க இதை மடிச்சு ஒட்டுனீங்கண்டா விடத்த இருக்கிற அழுத்தம் விடத்துக்கு அழுத்தம் அப்படி தெரியுமா சமனா இருக்கு இப்படி மடிச்சு ஒட்டுனீங்கண்டா அப்ப ஒரே அழுத்த வித்தியாசம் ஒரே அழுத்த வித்தியாசம் சரியா அடிப்படத்தை நீங்க ஒரு அழுத்தம் பி டேஷ் என்று போட்டீங்கன்னா ஒரே அழுத்த வித்தியாசம் ஒரே அழுத்த வித்தியாசம் அப்ப இதால வார கரண்ட் தான் 2I சாரி I இதால வாரது I அப்ப 2I வந்து இதால ஐயா போகும் அதால ஐயா போகும் விளங்கில சமைச்சீருக்கு தான் சும்மா சமைச்சீருக்கு தான் சும்மா எல்லாம் காய்க்கிறல சமைச்சீருக்கு தான் கதைக்கணும் சரியா சர்க்கிட்ல கேச்சோ விதியை போடுங்க போட்டா வரும்பிடு 6 சமன் 1 தர I சக 2I தர 1 சக 3I சரியா அப்ப 3 2 5 5 3 6 6I வந்து 6 I வந்து 1 ஆம்பியர் டக்குன்னு 1 கடிக்கிறல ஒரு விட ஏன் XYக்கால போறது 2I அவை விட வந்து 2 ஆம்பியர் வருமா மாத்தி போட்டுறப்பா சரியானே சமச்சீரா இருக்கிறதாலதான் இந்த கதையா சமச்சீரா இருக்கிறதாலதான் இந்த கதை இல்லாட்டி இந்த கதை வராது பிறகு நீங்க I1 சக I2 விட்டு கேச்சோ விதிய போனா அப்படி ஒரு கேள்வி வாரதில்லை ஒரு 2 சமன்பாடு எடுத்து 3 சமன்பாடு எடுத்து தீர்க்கிற மாதிரி MCQ கேள்வி வாரதில்லை விளக்குதானே ரைட் ஓகே ரைட் கிடைத்தரைக்கு மேல் ஒரே கிடை மட்டத்திலிருந்து ஏக்கமா பி எனும் 2 துணிக்கைகள் முறையே நிலைக்குத்தாக ஒன்று கீழ் நோக்கியும் கிடையாகவும் ஒரே கதியில் ஒரே நேரத்தில் காட்டியவாறு அறியப்படுகின்றது சரியா ஓகே இப்ப வழித்தடை புறக்கணிக்கப்பட்டா யாரு ஃபர்ஸ்ட் அடைவா தரை அடையும் போது கதி யாரு கூடண்ட மாதிரி தான் அந்த கேள்வி போகுது சரியா ரைட் பாருங்க இப்ப இங்க பாருங்க ஒரு தரையிலிருந்து ஒரு ஆளை நிலைக்குத்தா கீழே அறிகிறாங்க யூவோட வைங்களேன் மற்றால் அதே நேரத்துல கிடை அறிகிறாங்க யூவோடன்னு வைப்போம் இது உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே இதான் ஃபர்ஸ்டா வந்து அடையும்னு தெரியுமே இதுவும் லேட்டா வந்து அடையும் சரியா வழித்தடலாம் ஒன்றும் இல்லை தானே 5 பாருங்க இப்ப சமன்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா நிலைக்குத்தா கீழ் நோக்கி SMN UT பிளஸ் காஃப் GT ஸ்கேட்டின் படி நிலைக்குத்தாக 2 பேரும் ஒரே நிலைக்குத்திட பேஜ் ஒரே நிலைக்குத்திட பேஜ் ஆனால் அரையும் ஜியும் மாறடி இவனுக்கு நிலைக்குத்தா வேகம் இருக்குது நிலைக்குத்தா வேகம் இருக்குது அப்ப அவனுக்கு டைம் வந்து குறையிருக்கு சரியா நிலைக்குத்தா வேகம் இருக்குது இவனுக்கு நிலைக்குத்தா வேகம் இல்லை இது 0 இது 0ண்டா இது பெருசா இருக்கும் இது பெருசா டைம் பெருசா இருக்கும் சொல்லலாம் அவன் குயிக் அடைவான் சரியா ஓகே பிறகு தரை அடையும் போது கதி இதற்கு சர்பியல் அடுங்க ஆனா ஒரே திணி வேண்டாம் அவங்க தரல ஒரே திணி வேண்டு தராட்டியும் இங்க பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தின்படி திணிவு வெட்டுப்பட்டு போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு M1 எடுங்க எடுத்தீங்கன்னா இந்த மட்ட சார்பா ஆரம்பத்துல காஃப் M1 U ஸ்கொயர் பிளஸ் M1 GH H உயரம் H உயரம் H உயரம் சமன்
தரையை வந்து அடிக்கும் போது காஃப் M1 V1 ஸ்கொயர் தரையை வந்து அடிக்கக்குள்ள இவன் தரையை வந்து அடிக்கக்குள்ள V1 வச்சுக்கணும். அப்ப இங்க தெளிவு பிரச்சனை பாருங்க, M1 போயிடும். இது ஒருவேளை M2 இருந்தாலும் இதுக்கு பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் பாவிச்சாலும் தரையை வந்து அடிக்கும் போது வர கதி வரும். கதி என்றா இவருக்கு இடைவேகம் U இருக்கும், நிலைக்குத்து வேகம் ஒன்று இருக்கும், ரெண்டுக்குமான விளைவுள் வேகத்துல பருமன் தான் கதியா வரும். அவங்க தரையை அடிக்கும் போது கதிதான் கேட்டிருக்காங்க. அப்ப இவனுக்கு நாங்க ஒருவேளை வேற தெளிவா இருந்தாலும் காஃப் M2U ஸ்கொயர் பிளஸ் M2GH சமன் காஃப் M2 V2 ஸ்கொயர் என்றக்குள்ள தரையை வந்து அடிக்கக்கூடிய ரெண்டு கதியும் சமனாத்தான் இருக்கு. சரியானே? அவை விட 45க்கு 5வது விட வரும். சரியானே? இதுல ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. சரியானே? அடுத்தது 46வது. ஒரு துணிக்கை கிடைத்தளம் ஒன்றில் மாறா கதியில் இயங்குது. கிடைத்தளத்தில மாறா கதியில இயங்குதாம். அத்தளத்தில் உள்ள XY ஆள்கூற்று தளத்தில் X,Y அச்சுக்கள் வழியே நேரம் Tயோட துணிக்கை நிலையினை காட்டும் வரைவு சோடிகளில் சாத்தியமானது. என்னவாம்? கிடைத்தளத்துல மாறா கதியோட இயங்கணுமாம். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நான் BAFCயையும் ஃபர்ஸ்டா பார்ப்போம். சரியானே? பில வந்து பாத்தீங்கன்னா கிராஃபில் இப்படி ஒரு கிராஃப் ஒன்று இருக்கு. பிஏ பார்ப்போம் ஃபர்ஸ்டா. இப்படி கிராஃப் ஒன்று இருக்கு. என்ன? இப்படி ஒரு கிராஃப். இது எக்ஸ். வைய பாத்தீங்கன்னா அதுவும் இப்படித்தான் இருக்கு. இடப்பெயர்ச்சி தானே? சரியா? கொஞ்சம் சாய்வு கூட இருக்குன்னு, சாய்வு கூட இருக்கு. அப்ப XT வரைவின்ற படித்திறன் வேகம் கதிதான் இங்கே, YT வரைவின்ற படித்திறன் வேகம். அப்ப அது ரெண்டுக்கும் விளைவுடும் எப்படி இருக்கும்? மாறாமதான் இருக்கு. ஓகே தானே? இப்ப XT ஒரு இந்த தளத்துல இந்த வேகமும் இந்த வேகமும் சமனா இருக்குன்னா விளைவு சமனத்தான் இருக்கு. இப்ப இப்படி யோசிங்களே, இல்லாட்டி இப்படி ஒன்று இருக்கு. இப்ப இது வந்து எக்ஸ், இது வையண்டா ஒரு துணிக்கு எப்படி இயங்குதுன்னு வைங்களேன். ஒரு துணிக்கு எப்படி இயங்குதுண்டா, ஒரு துணிக்கு எப்படி இயங்குதுன்னு சொன்னா இந்த வேகம் மாறாது, இந்த வேகம் மாறாது, இந்த வேகம் மாறாது, இந்த வேகம் மாறாது. கதி மாறாது. ஓகே தானே? அப்ப இது மாறாது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பியும் சரி வரும், சியும் சரி வரும். இப்போ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகம் மற்ற திசையில இருக்கு, அதாவது இப்படி இப்படி என்ற மாதிரி இருக்கு, சாய்வு மாறி கிடக்கு. அதுவும் என்ன மாறா கதி தான். அப்ப எக்ஸ் தளத்துல ஒரு ஆடுற மாறா கதி, வை தளத்திலே மாறா கதி, விளைவுடும் மாறா கதியா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப எங்களுக்கு ஷூரா தெரியும் என்ன, பியும் சியும் சரி. ஏ பாத்தீங்கன்னா நீங்க எளிமையை இயக்கத்துல இப்படி படிச்சிருப்பீங்க. எப்படி ஏண்டா, ஒரு துணிக்க மாறா கதியோட வட்டப்பாதையில இயங்கக்குள்ள, மாறா கதியோட சீரான வட்ட இயக்கமா இயங்கக்குள்ள மேல இருந்து ஒளி அடிப்போம். ஒளி லைட் அடிச்சுட்டு இதுல திரையில பிடிக்கிறது தெரியுமா? அதாவது இந்த வட்ட இயக்கத்துல செங்குத்தறியம் கதைக்கிறது. இந்த தளத்துல கதைச்ச மாட்டா இந்த துணிக்கு இஞ்சி ஸ்டார்ட் ஆகுது, T7 நோட்ல இஞ்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இங்க இருந்து இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து T7 நோட் T7Tல இது தீட்டா கோணம் அமைக்குதுண்டா, அந்த நேரம் வர்ற கிடையிட பேச்சு எக்ஸ்ண்டா, இவர் ஆர்ண்டா எக்ஸ் வந்து ஆர் சைன் தீட்டாவா இருக்கும். ஆகவே அது சைன் வளையா இருக்கும். இவர் செங்குத்தறியத்துல பார்த்த வேண்டாம். அதே மாதிரி நீங்க டைமை நீங்க ஒருவேளை எல்லையில இருந்து அளந்த மாட்டான். டைம் இப்ப T7 நோட்டை இங்க இருந்து அளந்தீங்கண்டா, அளந்தீங்கன்னா என்ன வரும்? கொஸ் தீட்டாண்டு வரும். அது அப்படி ரெண்டும் ஒரே தளம் தான் யோசிக்காதீங்க. இங்க இங்கிருந்து ஒளி அடிக்கக்குள்ள இது கிடைத்தளமா இருந்தா, இதே இதை நீங்க இங்கிருந்து ஒளி அடிச்சீங்கன்னு சொன்னா அது மாறி வரும். அது இந்த தளத்துல எடுக்கலாம். அது இப்ப நீங்க விடத்தை இருக்கும் போது இங்கிருந்து ஒளி அடிச்சா அது அலைவு மையம் மாதிரி வேகம் மேக்சிமம், அப்ப அது கொஸ் வளையும் ஆயிட்டு இருக்கும். ஒருவேளை இங்க நீங்க ஒளியை இந்த தளத்துல அடிச்சீங்கன்னா, அதாவது வைத்தளத்துல அடிச்சீங்கன்னு சொன்னா இவர வேகத்துல நிலைக்குத்துக்கு ஒரு பூச்சியமா இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு சைன் வளையுமாய் வரும். அப்ப இதுவும் சாத்தியம். சரியா?
அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க ஒருக்கா பாருங்க, தியரியில இருக்குது. ஸோ அதுவும் மாறாத கதி தான். திசை மாறுமானா வேகம் வேகம் என்ற கூட இந்த கதை பிழைச்சி போயிடும். கதி என்ற வடிவா ஏபிசி எல்லாம் சரி என்ற மாதிரி வரும். சரியானே? இப்ப 46க்கு 5வது விடை. சரியா? அடுத்த கதை 47வது கேள்வி. 47ஆ? பாருங்க, ஒரு முனை திறந்துள்ள மைத்துளை குழாயினுள்ளே அதன் துளையினது கனவளவில் 98% இரசத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. கண்ணாடி மற்றும் இரசத்தின் கனவளவு விரிகை திறன்கள், கண்ணாடிக்கு கேமா ஜி, இரசத்துக்கு கேமா எம். மேற்கூறி இது கிளாஸ் போல. அவ்விரசமானது துளை முழுவதையும் நிரப்பி காணப்படுவதற்கு தொகுதி வெப்பநிலையானது அதிகரிக்கப்பட வேண்டிய இழிவு அளவு. இதே மாதிரி பாசுப கேள்வி ஒன்றும் இருக்குது. அந்த ஒரு சின்ன முட்டி ஒன்று கூட அரைவாசி நிரப்பியது. என்ன இப்படி கேள்வி ஒன்று தெரியுமா? இப்படி ஒரு கண்ணாடி பார்த்துக்கு அரைவாசிக்கு இருக்கும். என்ன தீட்டா என்ன காரணியால் அதிகரிக்கப்படும் போது முருளா நிரப்பம் என்ற கேள்வி ஒன்று இருக்கு. ஸோ அந்த கேள்வி தான் இந்த கேள்வி. அந்த கேள்வி மாறிட்டா இந்த கேள்வி. இப்ப பாருங்க, ஒரு மைத்துளை குழாய், அதுக்குள்ள 98 100 வி என 98 98 வி கீரசம் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இங்க 2 வி நிரப்பப்படாம இருக்கு. சரியா? அதான் என்ன, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு முனை மூடிய திறந்துள்ள மைத்துளை குழாயில 98% இரசத்தால் நிரப்பப்பட்டிருக்கான். 98 வி என்று போடுவோம், மொத்தம் 100 வி என்று சொன்னா. சரியா? அப்ப இது வந்து கேமா ஜி என்று போடுவோம், இதை கேமா மேற்கூறி என்று போடுவோம். தந்திருக்காங்க. சரியானே? இப்ப நீங்க வெப்பநிலையை என்னத்தான கூட்டுறீங்கன்னு சொன்னா, எவ்வளவால ஆக குறைஞ்சது கூட்டுறீங்கன்னா என்ன, அதாவது இரசமான துளை முழுவதையும் நிரப்பி காணப்படும். துளை முழுவதையும் நிரப்பி காணப்படும். அப்ப கடைசியா உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, இந்த இரசமும் விரியும் கண்ணாடியும் விரியும் 2 பேர் இறுதி கனவளவும் சமனா வரும். அதாவது வி ஃபைனல் இரசம் மேற்கூறி வி ஃபைனல் கிளாஸ் என்று வரும். இறுதி கனவளவுக்கு என்ன சமன்பாடு படிச்சிருப்பீங்களே, ஹீட்ல V2 V1 × 1 என்ன கேமா தீட்டா இல்லையா? அப்ப ஃபைனல் மேற்கூறி சமன் வி ஃபைனல் கிளாஸ். அப்ப மேற்கூறில இறுதி கனவளவுக்கு என்ன போடலாம்? ஆரம்ப கனவளவு 98 V1 + கேமா எம் தீட்டா சமன் ஃபைனல் கிளாஸ். ஆரம்ப கிளாஸ் எவ்வளவு? கிளாஸ் வந்து மொத்தம் 100 வி 1 + கேமா கிளாஸ் தீட்டா. சரியா? 100 வி தானே? சரியா? அப்ப இதுல வந்து வி போயிடும். ஸோ இது 49, இது 50, இது 50, இது 49. அப்ப 49 போடுறேன். சக 49 கேமா எம் தீட்டா சமன் அது 50 சக 50 கேமா ஜி தீட்டா. இது அங்கால போனா 1, இங்கால வந்தா இது 1 வரும். இங்கால வந்தா தீட்டாவை பொதுவாக எடுத்தோம்னா 49 கேமா எம் மைனஸ் 50 கேமா ஜி என்று இருக்கு. இப்போ தீட்டா வந்து 1 கீழ் 49 கேமா எம் மைனஸ் 50 கேமா ஜி என்று நான் நினைக்கிறேன் 3வது விட இருக்குது. இதை நீங்க அங்கால கொண்டு போய் எழுவை மாட்டுங்களேன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 47க்கு 3வது விட வருமா? சரியா? அடுத்த கேள்வி காட்டப்பட்டுள்ள தடை வலை அமைப்பில் ஒவ்வொரு தடை ஆறனும் பெருமானங்கள் 22 ஓமாம். நாங்கள் 6 போட்டு செஞ்சு போட்டு புறப்பிரதி இடுவோம். XYக்கு இடையிலான விளைவுள் தடை யாது? அதான் கேள்வி. ரைட், பாருங்க. R இதான் XY. XY sorry இது Y, இது X என்ன, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இது R, இது R, இது R. சரியா? இது வடிவா பாக்கிய விளங்குது. ஒரு சமச்சீர் முறையில செய்யலாம் இந்த கேள்விய வடிவா. என்ன இப்ப பாருங்க,
எக்ஸாம்பிளுக்கு விடத்த அழுத்தம் வி ஏண்டா விடத்தையும் அழுத்தம் வி 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 விடத்தையும் அழுத்தம் வி. அப்ப அப்படியே நீங்க மடிச்சு விடலாம். மடிச்சீங்கன்னா இது இஞ்ச வரும் பாருங்க. இது இஞ்ச வந்தா R/2 இல்லையா? இது இஞ்ச வரும். இது இஞ்ச வந்தா இது R/2. சரியா? இனி இவ்வளவும் தேவையில்லை. நம்ம மடிச்சாச்சு தான், இப்படியே மடிச்சுட்டீங்க. சரியானே? ஓகே. பிறகு பாருங்க, இதுவும் பி இதுவும் பி இதுவும் பி தான். இது அப்படியே இங்க மடிச்சு கொண்டு வந்து R/3 வேற கதையும் முடிச்சு. R/3 வேற இருக்கா? இருங்க, இதுவும் இதுவும் அப்படியே இந்த ஆறும் இந்த ரெண்டும் தொடர் வாரது சமாந்தரம். அப்ப R/3 பிளஸ் R/2 சமாந்தரம் R பார்க்கணும். பார்த்தா சரியானே? R/2க்கும் R/3க்கும் தொடர் பார்த்தோம்னா எவ்வளவு வரும்? 3க்கு 2க்கும் போமசி எடுத்து 6, 3 2 R, 3 R, அப்ப 5 R. இதுக்கு 6க்கு சமாந்தரம் என்ன? 5 6 இங்குள் 6க்கும் சமாந்தரம் பார்த்தா எவ்வளவு வரும்? 5 6 இங்குள் 6, 5 6 இங்குள் 5 எழுதலாம். மொத்தம் 5 6 இங்குள் என்ன? 11. 6 வந்து 22 2 10 வரும். சரியா? ஓகேயா? அப்படி செய்யுங்க. அடுத்த கேள்வி 49வது கேள்வி. ஒரு சிறிய குத்தி ஒப்பமான கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள கிடைத்தளத்தில் ஒரு சிறிய குத்தி ஒப்பமான கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள அரியத்தின் ஒப்பமான சாய்தளத்தில் உச்சியில் காட்டியவாறு வைத்து பிடிக்கப்பட்டுள்ளது. குத்தியின் தெளிவுடன் ஒப்பிடும் போது அரியத்தின் தெளிவு மிகவும் பெரியது. அரிய குத்தி தொகுதி வலப்பக்கமாக வீவகத்தில் இயங்கிக் கொண்டுள்ளது. சரி, இப்ப என்னண்டா, இது ஒப்பமான தளம். ஒப்பமான தளம், அதுல ஒரு அரியம் இருக்கு, அதுக்கு மேலும் குத்தி ஒன்று இருக்கு. இதை செல்லு காட்டப்பட்டது. இதுவும் பியோட இயங்குது, இதுவும் பியோட இயங்குது, ரெண்டும் பியோட இயங்குது. சரியா? ரெண்டும் பியோட இயங்குது. ஒப்பமான தளமா? ஒப்பமான தளம். பல பக்கம் அந்த வீர பெருமானம் வந்து 2GH. இந்த வி வந்து 2GHக்கு சமனம். 2GH சாரி √2 2GH சமனம். √2 2GHக்கு சமனம். குத்தி மெதுவாக இயங்க அனுமதிக்கப்பட குத்தி கிடைத்தரையில் இயங்கும் வேகம் என்ன? குத்தி அரியத்திலிருந்து கிடைத்தரைக்கு இடம்பெயரும் போது குத்தியில் இயக்க சக்தி இழப்பு ஏதும் ஏற்படவில்லை என கொள்கை. ரைட், ஓகே. இதே பாசிப கேள்வி ஒன்றுல இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இப்படி இந்த வளையிறமாய் ஒன்று வளைஞ்ச சாயுதமாய் கேள்வி. அது காரணம் என்னன்னா, அந்த இப்படியே வரக்குள்ள அந்த முடக்கொண்டு இருந்தால் ஒரு இழப்பொண்டு வரும். அதுக்காக தான் அவங்க சொல்றாங்க இங்க வந்து அடையக்குள்ள இழப்பொண்டு இல்லைன்னு எடுக்கட்டாம. சரி, பிரச்சனை இல்லை. இவங்க ஒரு சின்ன தரம் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த குத்தி வடத்தை வரக்குள்ள இப்படி இயங்கி கொண்டு வரக்குள்ள இதற்கு தாக்கம் கொடுக்கும். செப்பன் மரதாக்கம் ஒன்று இருக்கும். அப்ப இந்த விசையின் கிடையாக பிரித்த கூறு, இந்த விசையின் கிடையாக பிரித்த கூறு இவற்ற வேகத்தை அரியத்திர வேகத்தை குறைக்கும். ஆனா இவரை தெளிவு ஸ்மால் எம் மட்டும் வைங்களேன், இவரை தெளிவு கேபிட்டல் எம் மட்டும் வைங்களேன். ஸ்மால் எம்மை விட கேபிட்டல் எம் கடும் பெருசாக வச்சுக்கொள்வோம். அவங்க சொன்ன மாதிரி பெருசா இந்த செப்பன் மருதாக்கத்துல கிடை கூறால இவர வேகம் பெருசா குறையாதுன்னு எடுப்பேன். நாம பெருசா ஆரம்பத்திலையும் வீதான், இப்பயும் வீதான், கதி மாறாது. அப்ப இது இங்க இருந்து இயங்கி கொண்டு போனா இவர கதியிலையும் மாற்றம் இல்லை. அடுத்தது இவர புவியீர்ப்பு மையம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடையா இயங்குற வழியும் இவர எண்ணத்துல மாற்றம் இல்லை, நிலைப்பண்பு சக்தியிலையும் மாற்றம் இல்லை. நிலைப்பண்பு சக்தியிலையும் மாற்றம் இல்லை. சரியா? அரியத்துல. ஆனா அந்த குத்தி இங்க இருந்து இங்க வரக்குள்ள எம் தெளிவன் அழுத்த சக்தியை இழந்திருக்கும். சரியா? அப்ப நாங்க இவர் வந்து படத்தை வந்து அடையக்குள்ள வேற வேகத்தை நாங்க வி நோட்டு போடுவோம். சரியானே? அப்ப நாங்க பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் பாவிப்போம். தொகுதியில புறவிசை ஒன்றும் இல்லை, தொகுதியில புறவிசை இல்லை. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்?
தொகுதியில புறவிசைன்னா உந்த காப்பு தத்துவம் பாவிக்கிறது அதுக்காக. அதாவது லொஸ்ட் ஒன்றும் இல்லை, புறவிசை இல்லைன்னு காய்க்க லொஸ்ட் ஒன்றும் இல்லை இங்கே. சரியானே? மற்றபடி இதுல புறவிசை ஒன்று இருந்தாலும் அதால வந்து பாத்தீங்கன்னா கிடை இயக்கத்தை பாதிக்காதுன்னா நீங்க எல்லாம் தியரில் படிச்சிருப்பீங்க, கூட கதைக்க தேவையில்லை. ஸோ அத்தனையும் பாவிச்ச மாட்டா கா எம் வி ஸ்கொயர் பிளஸ் எம்ஜிஹெச் இவ்வளவு என்ன மாறுறதுக்கு கா எம் வி நாட் ஸ்கொயர்டா மாறுறதுக்கு. சரியா? எம் 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 ரெண்டால பிரிக்கிறீங்கண்டா வி வர்க்கம் சக 2gh வி நாட் வர்க்கம். 2gh வந்து என்ன? அதுவும் ஒரு வி வர்க்கம் தான், வி நாட் வர்க்கம். ஸோ வி நாட் வர்க்கம் என்ன? 2v வர்க்கம். ஸோ ரூட்டுக்குள்ள 2v என்று வரும். சரியானே? ரூட்டுக்குள்ள 2 அப்படி ஒரு விடையும் இருக்குது, 4வது விடை. ஆனா இவங்க இதை வந்து ஆகையும் பெருசு என்று சொல்லி ஒன்றும் மென்ஷன் பண்ணல. இது கடும் பெருசா இருந்திருந்தா அதுக்கு விட இவர விசையால வர்ற வேகத்தை குறைக்க மாட்டுச்சுன்னு சொன்னா இதான் விடதுக்கு. ஆனா இதை இப்படி நீங்க யோசிக்கலாம். மார்க்கிங்ல நான் நினைக்கிறேன் 4வது கொடுத்தாங்களோ 5வது கொடுத்தாங்களோ தெரியல. 4வது இப்படி செஞ்சா 4வது விட வரும். ஆனா இப்படி யோசிச்சோம்டா, சிஸ்டமா பார்த்தோம்டா, இவண்ட இந்த அரியத்துல இந்த விசையின் கூறு காரணமா வேற இயக்க சக்தி குறையும், ஆனா வேற அழுத்த சக்தி மாறாது. சரியா? அது மொத்த பொறிமுறை சக்தி மாறாதுன்னு சொன்னா அவன் கைனட்டிக் எனர்ஜிலாம் மிச்சம் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆக நிச்சயமா நீங்க காண்ற கதியை விட பெரிய விடையாத்தான் இருக்கணும். அப்ப √2v விட பெருசா இருக்கும். இது கொஞ்சம் பெருசா இருந்தா, இது கடும் பெருசா இருந்தா இதான் விட இருக்கு. ஒரு கொஞ்சம் பெருசா இருந்தா √2v விட கூடனா அப்படி 5வது விட வரும், அப்படி 5வது விட வரும். சரியா? ஓகே, அடுத்தது அடுத்தது 50வது கேள்வி. அதுக்கு விளங்குதா? சரி, அடுத்தது 50வது கேள்வி பார்த்துக்கொள்ளுங்களா. அதை வந்து அது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான், பார்ப்போமா. இதே மாதிரி கேள்வி பாஸ் பேப்பர்ல அந்த ரோபோட கை ஆடுற மாதிரி கேள்வி ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா? இப்ப நீங்க என்னண்டா இதை நாங்க ஈஸியாகவும் செய்யலாம். நான் உங்களுக்கு கல்குலேஷன் மூலமா இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறேன். இந்த கேள்வியை ஒரு கல்குலேஷன் மெத்தட் செஞ்சு காட்டுறேன். ஆனா அந்த அளவுக்கு செய்ய டைம் காணும் போது தெரியும். மொரட்டோ பேப்பர் ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டமா தான் வாரது. அந்த ஒலிம்பியாட் பேப்பர்ல, அந்த அமெரிக்கன் யூஎஸ் ஒலிம்பியாட் பேப்பர்ல தான் நாங்கள் காப்பி பண்றோம் எல்லா கேள்வியும். நம்ம செஞ்சோம் இந்த கேள்வி வந்து 2024ஆம் ஆண்டு ஒலிம்பியாட் பேப்பர்ல வந்து அந்த யூஎஸ் ஒலிம்பியாட் அடிச்சு பாருங்க, கூகுள் பண்ணீங்கன்னா இந்த வரும். அதுல காசு கட்டியும் எடுக்கலாம், ஃப்ரீயாகவும் எடுக்கலாம். காசு கட்டினா எல்லா கேள்வியும் எடுக்கலாம், ஃப்ரீயா ஒரு 2-3 கேள்வி இருக்கு அதுல. சரியா? ஓகே, அதெல்லாம் அவங்க காப்பி பண்ற பாரு, அங்க கேள்வி ஒருத்தர் உருவாக்குறல்ல, அதுல நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிபந்தனை சேர்த்து கொள்றவங்க. சரியா? ஓகே, இப்ப இங்க பாருங்க, லேசான கோல் எக்ஸின் ஒரு முனை கூரை ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ளது. சரியானே? லேசான கோலா. அம்முனை பற்றி கோலானது சுயாதீனமா நிலைக்குத்து தளத்தில் சுழலக்கூடியது. காட்டியவாறு கோலின் மறுமுனை பாரமான சீரான கோல் வையானது ஒரு முனை பற்றி சுயாதீனமாக நிலைக்குத்து தளத்தில் சுழலக்கூடியவாறு பொருத்தப்பட்டு தொகுதி சமநிலையில் உள்ளது. சரி, என்னன்னா முடியா பாருங்க, 50வது கேள்வி. இது ஒரு லேசான கோல், இது ஒரு பாரமான கோல், இது கூரையில சமநிலையில் இருக்கு. இது எக்ஸ், இது y. சரியானே? இப்ப அவங்க என்ன செய்யறாங்கண்டா, இந்த கோலுக்கு என்ன செய்யறாங்கண்டா, ஒரு கணத்தாக்கு விசையோட கொடுக்காங்க. ஒரு கண நேரத்துக்கு ஒரு விசையை கொடுக்காங்க. கணத்தாக்கு விசையண்டா கண நேரம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இவங்க அப்படிதான் சொல்றாங்க பாருங்க. ஒரு கணத்தாக்கு வழங்கப்படுதுன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு ஒரு TN நேரத்துக்கு F என்ற விசை கொடுக்கப்படுது. கொடுத்து கேள்வி என்னன்னா, சிறிது நேரத்தின் பின்னர் கோல் தொகுதியின் கணநிலை வடிவமாக வரக்கூடியதான் கேட்டிருக்காங்க. சரியானே? வடிவா பாருங்க. இப்ப நம்ம இதான வர தெளிவு மையம் என்று வைங்க. இதான் வர தெளிவு மையம், சீரான கோல் தானே, அதான் வர தெளிவு மையம். அப்ப நீங்க அடிக்கிற விசையை F என்று வச்சுக்கொள்வோம், அந்த விசை செய்யப்படுற நேரத்தை T என்று வச்சுக்கொள்வோம். அப்ப அந்த விசை T நேரத்துக்கு பிறகு வர்ற வேகம் நாங்க V என்று வச்சுக்கொள்வோம், தெளிவு மைய வேகத்தை V என்று வச்சுக்கொள்வோம்.
இந்த கோல்ற திணிவை நாங்க எம் மட்டும் வச்சுக்கணும். சரியா? இது எல்னா L/2 வரைக்கும் எல் நீளமா இருந்தா. அப்ப அடிக்கிற அடியில இவடத்தை வர்ற வேகம் v plus L/2 into ஒமேகாவா இருக்கும். சரியா? இப்ப அடிச்சு சற்று பின் இவடத்தை இஞ்சால பக்கம் v இருக்கும். ஆனா இது இந்த பக்கம் வார வடிவா இந்த பக்கமாக என்ன இருக்கும்? L/2 into ஒமேகா இருக்கும். அதாவது இது ஒமேகாவோட சுழண்டா இவ்வளவு முளையிட்டா. நீங்க அடிக்கிற அடியில தெளிவு மைய வேகம் வியா இருந்தா எல்லா இடமும் அந்த வி இருக்கும். ஆனா இந்த இடத்துல பெயர்ச்சியும் வரும், சுழற்சியான வாரதும் வரும். இந்த இடத்துல பெயர்ச்சி முன்னுக்கு, சுழற்சி இந்த பக்கம் வரும். அப்ப L/2 into ஒமேகா. இவ்வளவு ஓகேயா? இவ்வளவு சரிதானே? ரைட். இப்ப இங்க பாருங்க, எனக்கு தெரியும் FT என்றது M தர VCM. VCM தெளிவு மைய வரும். கடத்தாக்க விசை F தர T. சரியானே? ஓகே. இப்ப நாங்க இந்த திணிவு மையம் பற்றி நாங்க தோட்டி சமன் ஐயோமேகான்ற சமன்பாடு படிச்சிருப்பீங்க. நீங்க தோட்டி சமன் ஐயோமேகா. இந்த அளவுக்கு தேவையில்லை இந்த கேள்வி. சும்மா நாங்க வீடியோ பார்ப்போம். எங்களால பார்த்தா என்று கேட்டால் ஒலிம்பியாட் பேப்பர்ல விளக்கம் எல்லாம் இருக்குது. சரியா? இதுக்கு அப்படியே விளக்கமாக கொடுத்துருக்காங்க வடிவம். சரியானே? விளக்கம் இருக்கு. நான் மட்டும் அனுப்பி விடுறேன் பாருங்க வெப்சைட்டு. நான் உங்களுக்கு வேணும்னா அனுப்பி விடுறேன் பாருங்க. சரியானே? சோ டோக்கு என்ன போடலாம்? F தர L/2 என்ற விசை தர செங்குத்தூரம் இன்டு T. கோலுக்கு மையம் பற்றி 1/12 M L வர்க்கம் இன்டு ஒமேகா. சரிதானே? ஓகே. பிரச்சனை FTக்கு என்ன போடலாம்? FTக்கு என்ன போடலாம்? FTக்கு பதிலா MB போடலாம். MB L/2 1/12 ML வர்க்கம் இன்டு ஒமேகா. இவ்வளவு சரியா? இப்ப நாங்க MM வெட்டுவோம். MM போயிடும். LL வெட்டுவோம், போயிடும். இது ஒரு 6. அப்ப என்ன வரும்? 6V L வரும் ஒமேகா. இவ்வளவு சரியா? 6V L வரும். இப்ப இந்த படத்தினால எப்படி கீறன்னு பாரு. சரியா? இப்படி படத்தை கீறனா படத்தை எப்படி கீறேன்? கோலை மட்டும் கீறனா தெரியுதானே? தெரியுதா? சரி. இவடத்தை V, இவடத்தையும் V, இவடத்தையும் V. ஆனா இதோட இவருக்கு L/2 into ஒமேகா. ஒமேகாக்கு என்ன போடலாம்? 6V L போடலாம். இஞ்சால பக்கம் L/2 into 6V L. இவ்வளவு சரியா? 6V L. சரியானே? இந்த அளவுக்கு விளக்கம் தேவையில்லை, சும்மா காய்ச்சிடுவோம். இப்ப இங்க பாருங்க, இதை அழிக்க நீங்க பிறகு வேணும் வேண்டாம், யூடியூப்ல திரும்பி பார்க்கலாம் தானே? ரைட். இதை அழிச்சா இப்ப இந்த கோல் இப்படித்தான் இருந்தது ஆரம்பத்துல. இந்த இடத்துல இதை சுருக்கி பாருங்க, LL போனா இது எத்தனை? 3V. 3V எத்தனை V? 4V. அப்ப இந்த கோல் இந்த பக்கமாக 4V தூரம் வந்திருக்கு. விடத்தை இருந்து அரவாசி, கோல் அரவாசி இப்படி வந்து கோல் அரவாசி. ஆனா இதை பார்த்தீங்கன்னா இது V, இது அங்கால 3V தானே. அந்த பக்கம் எத்தனை V வந்திருக்கும்? இந்த பக்கம் 2V வந்திருக்கு. இது 2V வந்திருக்கு. விளையுதா? அப்ப இது 4, இதை போல 2 மடங்கு விளங்குதா? 2 மடங்கு வந்திருக்கு. அப்ப இது லேசான இளதானே. அப்ப இள இப்படி இருந்திருக்கு. லேசான இளதானே, அது அப்படியே இருந்திருக்கு. இங்க 2V. சரியானே? ஓகே, 2V. அப்ப இது இப்படித்தான் இருந்திருக்கு. இந்த கோல் வந்து லேசான இள இப்படி இருக்கு. இப்படி இருக்கிறத இப்படித்தான் நீங்க செய்ய சாய்ஸ் பண்ணிக்கணும். சரியா? அதை நீங்க எல்லாத்தையும் இப்படி இந்த கேள்வியை நாங்க இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி செஞ்சிருக்கலாம்டா, உண்மையா திணிவு மையம், அதாவது ஒரு திணிவுடைய ஒரு சடத்துவம் கூடிய பொருளுக்கு நீங்க விசையை கொடுத்தா அந்த திணிவு மையம் என்ன செய்யும்டா, அந்த அந்த அவருடைய தானத்தை மாற்ற மறுக்கும். அப்ப அது அங்கே இருக்கத்தக்கதாக இந்த பக்கம் சரிகிதமாய விடைகளையும் சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம். சரியா? ஆனா இதுதான் இதுக்கு இந்த கேள்விக்கான பூரணமான விளக்கம். சரியான முழுமையான விளக்கம் இப்படித்தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து விட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கீறி பார்த்தீங்கன்னா 3வது விட 5வது விடையும் 5வது விடா வருமா? 3வது விடை அல்ல. ஆரம்பத்தில் 3வது விட கொடுத்ததும் சரியில்லை. ஆனா அந்த கேள்விக்கு 5வது விட பொருத்தமான விடை. சரிதானே? சரி, ஓகே, போதும்.